ஆனால் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு, திமுக கூட்டணி டமால் படார் உடைஞ்சது, நொறுங்கியது. திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. எத்தனை நாள் நீங்க இதை பேசுவீங்க பாப்போம். நானும் அமைதியா இருந்தேன். அவங்களா ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவன் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான். நீ மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட. நான் நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்படி பேச சொன்னா, உங்களை இப்படி நான் பேச சொன்னா, அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தனா, இன்புட் கொடுத்தனா? மீடியா ஹைப், அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில ஆர்குமெண்ட். இதுக்காக தான் காய் நகர்த்துறாரு, இதுக்காக தான் காய். எந்த காயின்னு தெரியல, ஏதோ காய் நகர்த்துறார், காய் நகர்த்துகிறார். அரசியல் முதிர்ச்சி என்பது இங்கே அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய இடத்தில், செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சி இங்கே குறைபாடாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். எல்லா நேரத்திலும் இங்கே எலக்டோரல் கால்குலேஷன் போடக்கூடாது. 25-12 மாசம் இருக்குது. இதில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் இருக்குது. அதில் ஒரு ஏப்ரல் 4 மாசம் இருக்குது. 12, 7, 19 மாசம் இடைவெளி இருக்கு தேர்தலுக்கு. 18, 19 மாசம் இடைவெளி இருக்குது. முன்னாடியே இப்படி ஒரு சூட்டை கிளப்பி விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு எங்க அஜெண்டா முடிஞ்சுது, திருமாவளவன் நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. தோழர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் அப்படி அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. எதேச்சியா அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. மைண்டில் அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. நோக்கங்கள், உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம செயல்பட்டால் என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில் அடுத்த வார்த்தையே என்ன சொல்றேன்னா, இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு. அடுத்த வார்த்தையை சொல்றேன். அதை யாருமே பார்க்கல. எல்லாம் இந்த நுனிப்புல் மேயிறது. இந்த கார்டு பார்த்துட்டு உடனே கருத்து சொல்றது. கார்டு போடுறவன் அவன் இஷ்டத்துக்கு கார்டு போடுறது. ஆகவே கள்ளக்குறிச்சி சாவு இம்மீடியட் ஃபேக்டராய், உடனடி காரணியாக இருந்ததால் நாம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்தோம். அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடியும் அதுதான் கான்செப்ட். உடனே இவங்க மூடிடுவாங்கன்னு நான் நம்பல. மூடுவாங்க அல்லது மூடல, அது வேற விஷயம். இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது காந்தி இயக்கம் எப்படி தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, பெரியார் இயக்கம் எப்படி தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டதோ, அப்படி சிறுத்தைகள் இயக்கம் இதை தொடர் பரப்புரைகளாக மக்களிடத்தில் கொண்டு செல்லும்.